இங்க வந்துட்டா லோட் ஆகிக்கொண்டீங்க சார். கொஞ்சம் லீவ் ஆகி ஜாயின் ஆகுங்க. சரி, திடீர்னு கட் ஆகிட்டு தான் பார்த்தேன் என்னன்னு சொல்லி. சரி, ஓகே, பிஸ்மில்லா. கடைசியாக நாங்கள் சுக்கூன் செய்யப்பட்ட தன்மீனுடைய சட்டங்களை பார்த்து கொண்டு வரோம். சுக்கூன் செய்யப்பட்ட நோன் அல்லது தன்மீனுடைய சட்டங்களை பார்த்து கொண்டு வரோம். அதில் நாங்கள் இல்ஹாருடைய சட்டத்தை முடிச்சிட்டு உதாரணங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே? போதுங்க, பிஸ்மில்லா ஒன்று. ومن شر غاسق إذا وقب ரெண்டாவது. ثم لتسألن يومئذ عن النعيم. ஆனின் நயீம். நீட்டி ஓதன்மே. ثم لتسألن يومئذ عن النعيم. ஓகே, மூணாவது. نار حامية. நாலாவது. فمن يعمل مثقال ذرة خيرا يره. அஞ்சாவது. سلام هي حتى مطلع الفجر. அஞ்சாவதுல சட்டம் எந்த இடத்துல சொல்லுங்க பாப்போம். நீங்க படிக்கிற இல்ஹாருடைய سلام هي. ஓகே, என்ன சட்டம்னு சொல்லுங்க. அதுல தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்து ஹாவந்தியினால அதை நாங்க வெளிப்படுத்தி உண்ணா இல்லாமல் ஓத வேண்டும். ஆறாவதுங்க. إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. இதுல சட்டம் என்ன சொல்லுங்க பாப்போம். தன்வீனுக்கு பின்னால் இல்ஹாருடைய எழுத்து கொயின் வந்தியினால வெளிப்படுத்தி உண்ணா இல்லாமல் ஓத வேண்டும். நாங்கள் இன்றைக்கு மஷாலா நீங்கள் நல்லா தரவா ரெடியாகி வந்திக்கிறதால நீங்கள் அடுத்த சட்டத்துக்கு போகலாம். ஓகே. அடுத்த சட்டத்திட தலைப்பு என்னண்டா? இஹ்ஃபா. இஹ்ஃபா. இஹ்ஃபான்ற மீனிங் என்ன? மறைத்தல். மறைத்தல். இஹ்ஃபா என்றால் மறைத்தல். மறைத்தல். இஹ்ஃபாவுடைய எழுத்துக்கள் எத்தனை? 15. 15. இப்போ நீங்கள் 15 எழுத்துக்களையும் பார்க்கலாம். பாருங்க, இதை ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டைல் உண்டிக்கு அலிஃபும் பாவும் வராது. சரி, எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இல்ஹாருடைய எழுத்துக்கள் என்ன? அலிஃப் பா. அலிபாவா இல்ஹாருடைய எழுத்து? இல்ஹாருடைய எழுத்துக்கள் மறந்துட்டு அப்படியா? ஹம்தா. இப்பதான் நீங்க படிச்சீங்க சுக்கூன் செய்யப்பட்ட நூன் தன்மீனுடைய எழுத்துக்கள் அதுல சட்டத்துல வந்து இல்ஹார பத்தி படிச்சீங்களா இல்லையா? படிச்ச சார். அப்ப எல்லா எழுத்துக்களை சொல்லுங்களே. 6 ஹம்ஸா ஹா ஐன் ஐன் வெரி ஹா. குட். ஹம்ஸாங்கிறது அலிஃப், ஹம்ஸா ஹா விலங்கல. ஹம்ஸா ஹா ஐன் ஹா ஐன் கைன். கைன். ஹம்ஸா ஹா ஹா
Ain, Gain, Ha. ஹை நான் இப்போ எழுதி சரியா? Okay. ஹை இப்போ இதுல இந்த எழுத்துக்கள் 15க்குள்ள அந்த இந்த 6 வருமா? இல்ல. வராது. அப்ப இது முதலா விஷயம். சரி பாருங்க, அடுத்தது என்ன வரணும்? பா வராது. என்ன வராது? Ba. பா. பாருங்க, தா சா ஜீம். ஹா ஹா வராதே. இங்க Barat. வந்துச்சு. தால் தால் ரா வராது. ஜா சீன் ஷீன் சாது தாது தா லா ஃபே காஃப் கேஃப். இவ்வளவுதான் எழுத்து. Okay. எப்படி சொல்லுங்க? Sa, Ta, Sa, Jim, Dal, Dal, Za, Sin, Shin, Swad, Ladi, Ta, La, Fa, Qaf, Kaf. ம். ஹை இப்போ நாங்க இது சட்டத்தை பார்ப்போம். சட்டம் என்ன சொல்லுது? சுக்கூன் செய்யப்பட்ட நூன் பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீன் அல்லது தன்வீன் இதுக்கு பின்னால இதை தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணி இதுக்கு பின்னால் என்ன வரணும்? இஹ்ஃபாவுடைய 15 எழுத்துக்கள்ல ஏதாவது Ondu. கொண்டு வரணும். ஏதாவது ஒன்று வரணும். அந்த மாதிரி வார டைம்ல நாங்க என்ன செய்யணும்? அந்த சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது என்ன தன்வீன் வருதோ தெரியுமா, நான் பதா தைனியோ கஸ்ர தைனியோ லம்ம தைனியோ என்ன தன்வீன் வருதோ அந்த தன்வீன் நாங்க என்ன செய்யணும்? மறைச்சி ஒன்னா Maraithu. செஞ்சு ஓதணும். Okay. இல்லைங்கண்ணா சட்ட சொல்லுங்க, எப்படி வரும்? திரும்பி சொல்லுங்க. இதை பார்த்து இதை வச்சு சொல்லுங்க, இதை வச்சு சொல்லணும். சுக்கூன் செய்யப்பட்ட சுக்கூன் நூன் செய்யப்பட்ட நூன் அல்லது அல்லது தன்வீன் தன்வீனுக்கு அதை ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதில் வர 15 எழுத்துக்களின் ஏதாவது ஒன்று வந்தால் ஓகே அதை நாங்கள் இது அதை அல்ல எதை மறைக்கணும்? நூன் சுக்கூன் செய்யப்பட்ட நூனை அல்லது அல்லது தன்வீனை மறைத்தும் ஓத வேண்டும். ஒன்னாவோடு ஓத வேண்டும். நாங்க இன்றைக்கு அதுல உதாரணங்களை பார்ப்போம். சரி, முதலாவது மட்டும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி பாருங்க. முதலாவது எந்த இடத்துல சட்டம் வருது? இந்த ஐக்கிற சுக்கூன் செய்யப்பட்ட நூன். அதுக்கு பின்னால என்ன வந்துக்குது? தால். தால். தால் வந்துக்கு. அப்ப ஒரு சட்டம் என்ன செய்யும்? இப்ப எது மறையணும்? எதை மறைக்கணும்? சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால தால் வந்துக்குதா? நூன். சுக்கூன் செய்யப்பட்ட நூன். சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னுக்கு தால் வந்துக்குதா? ஹம்தா சார் பேசுறது விளங்குதா? சார் சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால தால் வந்துக்குது, அப்படியா? பேசுறது கேக்குது இல்லை? வந்துச்சு சார். வந்துக்குது. அப்ப நாங்க இதுல எதை மறைக்கணும்? சுக்கூன் செய்யப்பட்ட நூனு. எப்படி மறைக்கிறது என்றால் என்று மறையணும். சரியா? எப்படி? எப்படி? وما لأحد عنده من نعمة تجزى. وما لأحد عنده من نعمة تجزى. இப்ப இந்த சட்டத்தை சொல்லுங்க, எப்படி வரும்?
சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனுக்கு சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனு பின்னால் ஆஹா, இந்த இடத்துல சட்டம் அப்படி ஆகிக்குது. சுக்கூன் செய்யப்பட்ட நூல் நல்ல தன்மீனுக்கு மேல அப்படி ஆகிது. அப்படி ஆகிது. வந்தா இல்ல சார். எப்படி சொல்லணும் சட்டம் சொல்லுங்க. சுக்குன் செய்யப்பட்ட நூனு பின்னால் இல்ஹாடிய எழுத்து தாழ் வந்ததுனால அதை நாங்க மறைத்து உன்னுடன் ஓத வேண்டும். வெரி குட். ரெண்டாவதுல எந்த இடத்துல சட்டம் வருது? சரி, முதலாவதுலயே ஹம்தா, முதலாவதுலயே நீங்க படிச்ச இல்ஹாருடைய சட்டம் வந்து இதா? கொஸ்டின் வரீங்கண்ணா? ஓ சார். ஆன்லைன் தான் பெரிய பிரச்சனை. நிஅமத்தின் நான் என்ன கேள்வி கேட்டேன்? இஹ்ஃபாவுடைய சட்டம் என்ன? விளங்கல. இஹ்ஃபாவுடைய சட்டம் என்ன வந்திருக்குன்னு கேட்டேன். அப்ப நீ கேள்வி விளங்கல. நான் கேட்டேன் முதலாவதுல நாங்க படிச்சு முடிச்ச சட்டம் என்ன? இஹ்ஃபா படிச்சு முடிச்ச சட்டம் இல்ல. ம் இல்ஹார். இல்ஹாருடைய சட்டம் படிச்சு முடிச்சு. நான் கேட்டேன் இல்ஹாருடைய சட்டம் முதலாவதுல ஈக்குதா இல்லையா? செலவாது. இல்லையா? முதலாவதுல அந்த விளங்க இல்லையா கேள்வி? நிஅமத்தின் அப்படியா? எதுக்கு போய் எது நீங்க சொல்லுங்க சட்டத்தை ஆகும். சுக்குன் செய்யப்பட்ட நூனு பின்னால் சுக்குன் செய்யப்பட்ட நூனு பின்னால் இல்ஹாவுடைய ஐன் சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால இந்த நூனுக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூனா இது? இல்ல. அப்போ இது சுக்குன் செய்யப்பட்ட நூன் அப்படித்தானே? அதுக்கு போற வந்துக்கிறாங்க அப்படியா? இல்ல. அப்ப வேலை ம் ம்
சத்தத்தை காணும் ஹம்தாட. ஹம்தா Yes, sir. என்ன விலங்கல்ல ஒண்ணு விலங்கல்ல அப்படியா? நீங்க படிச்சு முடிச்ச சட்டத்தை சொல்லுங்க பாப்போம். என்ன சட்டத்தை படிச்சு முடிச்சுக்கிறீங்க? எஃபாவா? இல்ல இல்ஹார். வில்ஹா சட்டத்தை சொல்லுங்க பாப்போம். சட்டம் எப்படி வரும்? சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனின் பின்னால் இல்ஹாவுடைய எழுத்தின் ஏதாவதொன்று வந்தால் சொல்லுங்க. எல்லா எழுத்துல அதனை என்ன எதா எழுதலாம்? ஹம்சாஹா ஐன்ஹா வைன்ஹா ஐன் ஹா கைன் ஹா. வைன்ஹா. சரி, இதுல ஏதாவது சரி கொண்டு வரணும். அப்போ உங்களுக்கு இது போல தமிழ் தான் தெரியாது. இப்போ தமிழ் அல்ல, என்ன சொல்ற, இந்த சின்ன புள்ளவெல்லாம் சரி தெரியாது. இப்போ இவ்வளவு விஷயம் தெரியுமெண்டா இந்த முதலாவது வசனத்துல எதிர்கார சட்டம் எந்த இடத்துல வந்தீங்க? அப்போ நான் கிளாஸ் செய்ய மாட்டேன், அப்படி செய்யலை. இவ்வளவு விஷயம் தெரியும். ஸ்கூன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால எதிர்காருடைய 6 எழுத்தும் தெரியும். இதுல ஏதாவது சரி கொண்டு வரணும். அப்படி ஒன்று வந்து இல்லையா முதல்ல? அதுல வந்திகி இடத்த சொல்லுங்க. லிஅஹதின் இந்தஹு. அது இது செல்றதுக்கு எவ்வளவு நேரமா? ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவதுல சுக்கூன் செய்யப்பட்ட மீன் படிச்சீங்களா? எல்லாம் படிச்சாச்சே. ரெண்டாவதுல சுக்கூன் செய்யப்பட்ட மீன் சட்டம் உண்டிக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். இரண்டாவது வசனத்துல சுக்கூன் செய்யப்பட்ட மீன் சட்டம் உண்டு. ஈக்கிதான் முதலாது டவுட்டா? சார் ஃபஅன்தர்துக்கும். சொல்லுங்க சட்டத்தை. சுக்கும் செய்யப்பட்ட மீம் அல்லது பா வந்தால் சுக்கும் செய்யப்பட்ட மாட்டிக்கொண்டீர்கள். சுக்கூன் செய்யப்பட்ட மீன் சட்டம் எத்தனை? சுக்கூன் செய்யப்பட்ட மீன் சட்டம் எத்தனை? 4, 3, 5, 6? அடிக்கடி கேள்வி வரும். போன கிளாஸ் என்ன ஞாபகம் வைக்கா? நிறைய கேள்வி தான் கேட்பேன்னு சொல்லி. கேள்வி தான் கேட்பேன். அவ்வளோ கேள்விதான். சுக்கூன் செய்யப்பட்ட மீன் சட்டங்கள் எத்தனை? என்ன கதையை காணும்? 3. இதெல்லாம் இஹ்ஃபா, இதாம், இல்ஹார். இஹ்ஃபா எழுத்து என்ன? மீம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம். சுக்கூன் செய்யப்பட்ட மீம் இத்ஹார் எழுத்து. சரி, இஹ்ஃபா எழுத்து இல்ல பா. அப்ப மீம் எதிர் எழுத்து இது ஆம்ட. ஓகே, இதுதான் எழுத்து மீம். இத்ஹார் சட்டம் எப்படி வரும்? சுக்கூன் செய்யப்பட்ட மீமை அல்லது அடுத்து மீமை பாவை தவிர அதிர ஏதாவதொன்று எழுத்தின் வருமாயின் அதனை வெளிப்படுத்தி உண்ணாவுடன் ஓத வேண்டும். சரி, நீங்க வாசிச்ச சட்டத்தை வச்சு எனக்கு முதலாவது வசனம், ரெண்டாவது வசனத்துல எங்களுக்கு சட்டம் வந்திக்குது, என்ன சட்டம் என்று சொல்லணும். அப்படி செல்ல எழுதி நாங்கள் அப்படியோ சுக்கூன் செய்யப்பட்ட மூணை வச்சுட்டு சுக்கூன் செய்யப்பட்ட மீனை வைத்து படிப்போம். பாப்பமே.
உங்களுக்கு கையில் சட்டம் கொப்பி பார்த்தானே வாசிச்சீங்க. பார்த்து வாசிச்சீங்க. நான் பார்த்து வாசிக்கிறது பிழையா சொல்லல, தவறா சொல்லல. Under சட்டத்தை சொல்லணும். நீங்க சட்டம் சொல்லாட்டி பிள்ளை. சட்டத்தை நான் சொல்லி சொல்லி பழகிறேன் எப்படி சட்டம் சொல்றேன்னு சொல்லி. சுக்குன் செய்யப்பட்ட மீன் அடுத்து மீன்பா தவிர மீன்பால வந்தாக்கிங்க நீங்க. மீன்பா தவிர அதெல்லாம் வந்தாயிக்குது. மீமும் பாவையும் வந்து இல்ல அவள அதெல்லாம் சொல்ல வேணும். ஈக்கிட்ட தான் சொல்லணும் சட்டம். நல்லது பிள்ளை. அப்ப நீங்க சட்டம் சொல்லி மறந்துட்டீங்க. அப்புறம் கிளாஸ் இந்த லெவலில் முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ் இதே லெவலில் ஸ்டார்ட் ஆகும். அடுத்த கிளாஸ்லையும் டோட்டலாக சட்டம் தான் கேட்பேன். ஹோம்ஒர்க் இல்லை. ஹோம்ஒர்க் வந்து பேசிட்டு சுக்கூன் செய்யப்பட்ட மீமை திருப்பி ஒருக்கா ஃபுல்லாக பார்த்துட்டு வரணும். அடுத்த கிளாஸ்லேயும் கேள்விக்கு ஆன்சர் பண்ணாட்டி இந்த சட்டத்தை நாங்கள் அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் அப்படி கொஞ்சம் மேலுக்கு போயிடலாம். இது போல் நாங்கள் மேலுக்கு போயிடலாம். மேலுக்கு போகிறதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு இல்லை. அப்போ நாங்கள் அப்படியே திருப்பி ரிவைஸ்லாம் போகணும். ரிவைஸ்ல போயிட்டு அந்த இடத்த பேசிட்டு அங்க பேசிட்டு அதை மீட்டி எடுத்து திரும்பி எனக்கு வரணும். சரியா? நல்லா அழகா பார்த்து எனக்கு எப்படி சட்டம் சொல்லணும்னு சொல்லணும் பசந்தா. அதை அதுக்கு நான் படிச்சுக்கிறோம். எப்படி சொல்லணும்னு படிச்சுக்கிறோம்.